வணக்கம். 60 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல டே 23ல இருக்கிறோம். இன்னைக்கு வாட் அப்படின்ற கொஸ்டின் வேர்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இங்கிலீஷ் பேச கத்துக்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேங்களா? இது கூட ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபார்முலா எப்படி நம்ம வாட்டை எப்படி எப்படி யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் மேக் பண்ணலாம் அப்படின்ற ஃபார்முலா ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் 50 பிளஸ் தான் இருக்கும். டெய்லி யூஸ் சென்டென்சஸ் ரெடி டு யூஸ். ஓகேங்களா? அதனால தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட லைக் இந்த வீடியோ இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் ஆகும். ஓகேங்களா? அதனால தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? வணக்கம், வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ ஆம் திரவிதா. இன்னைக்குள்ள லெசனுக்கு நம்ம போயிடலாம். இந்த எஸ்டர்டே கிளாஸோட கண்டினியூட்டி தான். நேற்று வாட் வச்சு ப்ரெசன்ட் டென்ஸ்ல பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி கொஸ்டின் மேக் பண்றதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஸ்டின் ஃப்ரேஸ் வாட் வச்சு கொஸ்டின் ஃப்ரேஸ் பார்த்தோம். இன்னைக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்க்க போறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா வாட் ஆக்சிலரி வேர்பு சப்ஜெக்ட் மெயின் வேர்பு ஐஎன்ஜி. வாட் ஆக்சிலரி வேர்பு சப்ஜெக்ட் மெயின் வேர்பு ஐஎன்ஜி. ஓகேங்களா? ஆக்சிலரி வேர்பு சிங்குலரா இருந்தா இஸ், ப்ளூரலா இருந்தா ஆர். அவ்வளவுதான். சரி, கொஸ்டின் பார்த்துருவோமா? வாட் இஸ் ஹி பையிங்? He is buying a numberலாம். What is she selling? She is selling oranges. What is it doing? It is drinking milk. What is she reading? She is reading a storybook. What is Ram bringing? Ram is bringing a chair. ஓகேங்களா? புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஹாவ் என்றது என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்தனாவே என்னதெல்லாம் வரணும்? ஹாவ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஐவி யூதேக்கு வரணும். இதே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஹேஸ் எதுக்கு வரணும் அப்படின்னா ஹீ ஷீ இட் சிங்குலர் நாம். ஓகேங்களா? ஹீ ஷீ இட் சிங்குலர் நாம். ஓகேங்களா? அந்த டஸ் வேர்பு எதுக்கெல்லாம் வருதோ அதுக்கு ஹேஸ் வந்துடணும். சரிங்களா? வாட் ஹாவ் ஐவி யூதே. யூதே விஐன்னு இருக்கு, ஐவி யூதே அப்படி சொன்னா நம்ம ஃப்ளோவா வரும். வாட் ஹாவ் சப்ஜெக்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஹாவ் வந்தாவே அது கூடவே என்ன வந்துடணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துடணும். வாட் ஹாவ் யூ ரிசீவ்ட்? நீ என்ன ரிசீவ் பண்ண? ஐ ஹாவ் ரிசீவ்ட் ஏ டிக்ஷனரி. நான் என்ன ரிசீவ் பண்ணேன்? நான் டிக்ஷனரியை ரிசீவ் பண்ணேன். நீ என்ன ரிசீவ் பண்ண? நான் டிக்ஷனரி ரிசீவ் பண்ணேன். ஓகேங்களா? வாட் ஹாவ் யூ ஆஸ்க்டு ஃபார்? நீ எதை பத்தி கேட்ட? ஐ ஹாவ் ஆஸ்க்டு ஃபார் ஏ கம்ப்யூட்டர். நான் ஒரு கம்ப்யூட்டரை பத்தி கேட்டேன். ஓகேங்களா? வாட் ஹாவ் தே டேக்கன் ஃப்ரம் த செல்ஃப்? அவன் செல்ஃப்ல இருந்து என்ன எடுத்தான்? வாட் ஹாவ் தே டேக்கன் ஃப்ரம் த ஷெல்ஃப்? தே ஹேவ் டேக்கன் த ரப்பர் ஸ்டாம்ப். தே ஹேவ் டேக்கன் த ரப்பர் ஸ்டாம்ப். ஓகேங்களா? வாட் ஹாவ் வி சென்ட் டு ராமு? நம்ம ராமுக்கு என்ன அனுப்பணும்? வி ஹாவ் சென்ட் எ வாட்ச் டு ராமு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஹேவோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? ஹேட். ஓகேங்களா? இதேக்கு இந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஹி ஷி இட், இதுக்கு மட்டும் ஹேஸ் வரணும் ப்ரெசன்ட் டென்ஸ்னா. பாஸ்ட் டென்ஸுக்கு ஹேவுக்கும் ஹேஸுக்கும் பாஸ்ட் டென்ஸ் என்னது? ஹேடு தான். ஓகேங்களா? இப்போ வாட் ஹேடு அதுக்காக சப்ஜெக்ட், சப்ஜெக்டுக்கு அப்புறம் என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். வாட் ஹேடு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே என்னதான் வரும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல ஹேடு தான் வரும், பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? வாட் ஹேட் ஹீ ஈட்டன்? அவன் என்ன சாப்பிட்டான்? ஹீ ஹேட் ஈட்டன் அன் ஆப்பிள். வாட் ஹேட் தே பிரிண்டட்? தே ஹேட் பிரிண்டட் த இன்விடேஷன். அவங்க என்ன பிரிண்ட் பண்ணிட்டாங்க? தே ஹேவ் பிரிண்டட் த இன்விடேஷன். வாட் ஹேட் ஷீ ரிட்டன்? அவன் என்ன எழுதினாள்? ஷீ ஹேட் ரிட்டன் எ ஸ்டோரி. வாட் ஹேட் ஷீ பர்ச்சேஸ்டு? ஷீ ஹேட் பர்ச்சேஸ்டு எ ரிங். என்ன பர்ச்சேஸ் பண்ணா? ரிங் பர்ச்சேஸ் பண்ணா. எல்லாமே என்னதுதான்? பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸோட ஃபார்முலா என்னன்னா ஹேஸ் அல்லது ஹேவ் கூட பீன் வேர்பு பிளஸ் ஐஎன்ஜி வரணும். ஹேஸ் அல்லது ஹேவ் கூட பீன் வேர்பு பிளஸ் ஐஎன்ஜி வரணும். வாட் ஹேஸ் சப்ஜெக்ட், he she it நேம் been verb plus ing. what has he been doing? அவன் என்ன செய்து கொண்டே இருக்கிறாள்? he has been reading a novel. அவ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் என்ன படிச்சிட்டு இருக்கா? ஒரு நாவலை படித்து கொண்டே இருக்கிறாள், முடிக்க போறான்னு அர்த்தம். what has she been reading? what has she been reading? he been reading இருக்கா, இங்க she been reading. he has been reading a newspaper. அவன் newspaper அப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டா இப்ப வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கான், முடிச்சிருவான். he has been reading a newspaper. இது என்னது? present perfect continuous. present perfect continuous. ஓகேங்களா? what has Ram been doing?
ராம் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ராம் has been counting the books. என்ன பண்ணிட்டு இருக்கான்? புக்ஸை எண்ணிக்கொண்டே இருக்கிறான். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் எண்ணிட்டு இருக்கான். What has Sita been doing? சீதா என்ன பண்ணிட்டு இருக்கான்? Sita has been cleaning the house. இதெல்லாம் போர் அடிக்கும் உங்களுக்கு. இப்ப has வச்சு பார்த்தோம் இல்லையா? இங்க வந்து have. ஓகேங்களா? have என்னது? present perfect continuous. present perfect continuousல have எதுக்கு வரும்? IVUDக்கு வரும். has எதுக்கு வரும்? he, she, it singular noun வரும். IVUD plural noun வரும். ஓகேங்களா? what have. ஃபார்முலா என்னது? what have subject been verb plus ing. What have you been writing? என்ன செய்து கொண்டே இருக்கிறாய்? I have been writing a story. என்ன எழுதி கொண்டே இருக்கிறாய்? நான் வந்து ஒரு ஸ்டோரி எழுதிக்கிட்டே இருக்கேன், முடிக்க போறேன்னு அர்த்தம். பாஸ்ட்லயே ஸ்டார்ட் ஆயிட்டு பிரசன்ட்ல கண்டினியூ ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுதான் present perfect continuous. ஓகேங்களா? We have. What have you been doing? நீ என்ன செய்து கொண்டே இருக்கிறாய்? We have been preparing notes. என்ன செய்துட்டு இருக்கோம்? நாங்க நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டே இருக்கிறோம், முடிக்க போறோம்னு அர்த்தம். What have we been preparing? நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? We have been preparing lunch. நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நாங்க லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் வித் வாட். ஓகேங்களா? நம்ம என்னன்னு கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்கு வாட் வச்சு எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கலான்றத பார்க்கலாம். வாட் இஸ் ஃபார் டின்னர் டுடே? நீங்க டெய்லி கேட்கக்கூடிய கொஸ்டின். நீங்க என்னம்மா டிஃபனுக்கு அப்படின்னு கேட்பீங்களா? வாட் இஸ் ஃபார் டின்னர் டுடே? என்ன போயிட்டு இருக்கு? What is going on? ஓகேங்களா? நீ இப்ப செய்யறல இதை பத்தி என்ன நினைக்கிற? What do you feel like doing? ஓகேங்களா? செய்துட்டு இருக்கிற இதை பத்தி என்ன யோசிக்கிற, என்ன நினைக்கிற? What are you watching on TV today? நீ என்ன டிவில பார்த்துட்டு இருக்க? What are you watching on TV today? What are you reading these days? இந்த நாளையில என்ன படிச்சு கொண்டிருந்த? What are you reading these days? ஓகேங்களா? What time did you get up today? நீ இன்னைக்கு எத்தனை மணிக்கு எந்திரிச்ச? எந்த டைம்ல எந்திரிச்ச? என்ன டைம்ல எந்திரிச்சன்னு கேக்குறோம்ல? What time did you get up today? What is on your mind? உன் மனசுல என்ன இருக்கு? உன் மனசுல என்ன இருக்குன்னு கேட்போம்ல? What is on your mind? ஓகேங்களா? What did you succeeded in? நீ எதுல சாதிச்ச? What did you succeeded in? ஓகேங்களா? What do you want to do? நீ என்ன செய்யணும்னு நினைக்கிற? What do you want to do? What nonsense? ஓகேங்களா? இது நமக்கு நல்லா வரும் அப்படிதானே? What are you doing? What is your name? What time it is? What are you thinking about? What do you want to eat? உனக்கு என்ன சாப்பிட வேணும்னு கேக்குறதுக்கு what do you want to eat? What happened yesterday? நேத்து என்ன நடந்தது? What are you watching? என்ன பார்த்துட்டு இருக்க? What is going on here? இங்க என்ன போய்கிட்டு இருக்கு? இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்களாங்க? சரி. நெக்ஸ்ட், what did you say? நீ என்ன சொன்ன? What did you say? What is your plan for today? இன்னைக்கு என்ன பிளான் வச்சிருக்க? What is your plan for today? What does this means? இது என்ன? இதோட அர்த்தம் என்ன? What does this mean? What's for lunch? லஞ்சுக்கு என்ன? What's for lunch? What's the problem? என்ன ப்ராப்ளம்? What is your hobby? உன்னோட ஹாபிஸ் என்ன? What brings you here? எது என்ன இங்க உங்களை கொண்டு வந்தது? ஓகேங்களா? நம்ம வந்து ஏதாவது ஒரு இதுல போயிருப்போம் அப்படிதானே? நீ எதனால வந்த அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஏன் இங்க வந்த அப்படின்னு கேட்பலாம். What brings you here? What is your opinion on this? இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? What is your opinion on this? What should I do now? நான் இப்ப என்ன செய்யணும்? What should I do now? What makes you happy? எது உன்னை சந்தோஷப்படுத்தும்? என்ன உன்னை சந்தோஷப்படுத்தும்? Noun phrases வச்சு daily use sentence பார்த்திடலாம். What time is the meeting? எந்த டைம்ல மீட்டிங் நடக்குது? What color is your car? What kind of music do you like? What size shoe do you wear? என்ன சைஸ்ல ஷூ வந்து நீ போடுற? உன்னோட ஷூவோட சைஸ் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு. What type of food do you prefer? நீ எந்த மாதிரியான உணவு உனக்கு வேணும், தேவைப்படும்? What type of food do you prefer? எதை வந்து நீ முன்னுரிமை கொடுப்ப அப்படின்னு, எந்த மாதிரியாவது உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்கறதுக்கு சொல்லலாம். What book are you reading? என்ன புக் நீ படித்து கொண்டிருக்கிறாய்? ஓகேங்களா? What day is your birthday? உன்னோட பர்த்டே எந்த நாளையில வரும்ன்றது. What color is the sky today? நீ ஸ்கை என்ன கலர்ல இருக்கு? ஏன்னா கருப்பா இருந்ததுன்னா என்ன ஆகும்? மேகம் வந்து கருத்துச்சுன்னா மழை வரும். ஓகேங்களா? அதுதான் what color is the sky today? What sort of movie do you watch? எந்த மாதிரியான மூவி நீ பார்ப்ப? What flavor do you want to for your ice cream? என்ன flavor ஐஸ்கிரீம் உனக்கு வேண்டும்? ஓகேங்களா? என்ன ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட், what brand of phone do you have? என்ன பிராண்ட் போன் நீ வச்சிருக்க? What is the name of this song? இந்த சாங்கோட நேம் என்ன? What topic are you studying? என்ன டாபிக் படிச்சிட்டு இருக்க?
வாட் லாங்குவேஜ் டு யூ ஸ்பீக் அட் ஹோம், என்ன மொழி வீட்டில் பேசுவீங்க அப்படின்றதுக்கு வாட் லாங்குவேஜ் டு யூ ஸ்பீக் அட் ஹோம். வாட் ஷேப் இஸ் தட் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த ஷேப்ல இருக்கு. வாட் பிளேஸ் டு யூ வாண்ட் டு விசிட், எந்த பிளேஸை நீ விசிட் பண்ணணும்னு நினைக்கிற. வாட் கைண்ட் ஆஃப் ஜாப் ஆர் யூ லுக்கிங் ஃபார், எந்த மாதிரியான வேலை உனக்கு, எந்த மாதிரியான வேலையை நீ தேடிட்டு இருக்க. ஓகேங்களா. வாட் நேம் டிட் யூ சூஸ் ஃபார் யுவர் பெட், பெட்டுக்கு என்ன நேம் வைக்கணும்னு நினைக்கிறேன். வாட் டிசைன் டு யூ லைக் ஆன் யுவர் ஷர்ட், உன்னோட ஷர்ட்டுக்கு என்ன டிசைன் வேணும். வாட் சைஸ் ஆஃப் யுவர் ஹவுஸ், உன்னோட ஹவுஸ் எந்த மாதிரியா, என்ன சைஸ்ல இருக்கு, பெருசா சின்னதா அப்படின்னு கேட்கறதுக்கு. பொலைட்டா எப்படி கொஸ்டின் கேட்கலான்னு பார்க்கலாமா. வாட் கேன் ஐ டூ யூ ஃபார் யூ, நான் உங்களுக்கு என்ன செய்யட்டும். வாட் கேன் ஐ டூ யூ ஃபார் யூ. வாட் வுட் யூ லைக் டு ட்ரிங்க், என்ன குடிக்கிறீங்க. வாட் வுட் யூ திங்க் அபவுட் திஸ் ஐடியா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க. வாட் டைம் வுட் பி கன்வீனியன்ட் ஃபார் யூ, எந்த டைம் உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கும். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் திஸ் டாபிக், இந்த டாபிக்கை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன. வாட் பிரிங் யூ ஹியர் டுடே, இது எதுங்க உங்களை கொண்டு வந்தது இன்னைக்கு. வாட் வாஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் டே, உங்களோட டேல பெஸ்ட் பார்ட் என்ன. வாட் கைண்ட் ஆஃப் ஹெல்ப் டு யூ நீட், எந்த மாதிரியான ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படுது. வாட் மேட் யூ டிசைட் தட், இதை முடிவெடுக்கிறதுக்கு நீங்க எப்படி முடிவெடுத்தீங்க, எது உங்களை முடிவெடுக்க வச்சது. வாட் வுட் யூ ப்ரிஃபர் ஃபார் டின்னர், டின்னருக்கு நீங்க எதை வந்து என்ன வேணும் அப்படின்றது. ஓகேங்களா. வாட் வுட் யூ ப்ரிஃபர் ஃபார் டின்னர். ஓகேங்களா. இந்த டாபிக் பிடிச்சிருக்குதுங்களா. கொஸ்டின் வந்தா நிறைய இருக்குது கொஸ்டின் வேர்ட் நமக்கு, அதை வச்சு பார்க்கலாமா. கான்வர்சேஷன் பிளஸ் கொஸ்டின் வச்சு போகலாமா, இல்லாட்டா கொஸ்டின் கான்வர்சேஷன் அப்படி பார்க்கலாமான்றத நீங்க தான் சொல்லணும். ஓகேங்களா. நான் வந்து எனக்கு அப்படி நீங்க இதெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்ட்டு ஒரு அசம்ஷன்ல போயிட்டு இருக்கு. நீங்க கமெண்ட்ஸ்ல சொன்னீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து நல்லா இருக்கும். இது வரைக்கும் ஒரு 2-3% தான் பார்ப்பீங்க, கடைசி வரைக்கும் பார்க்கறது 15% தான். சரிங்களா. இந்த 15%க்காக தான் நான் இவ்வளவு பேச வேண்டியது இருக்குது. அதனால உங்களோட ஒப்பீனியன் தயவு செய்து சொல்லுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.